பொம்பளை புள்ள மண்டையை உடைக்கிறது வீரமாடா? வீரமாடா தாடிக்காரா வீரமா? என்ன சொன்னாலும் உங்களுக்கு அறிவு வராதரா? ஏண்டா நீங்க தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருப்பீங்க, நாங்க உங்க பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கணுமா? பண்றதையும் பண்ணிட்டு நிக்கிறானுங்க பாரு. சொல்ல கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல. விருது வாங்க வந்து நிக்கிற மாதிரியே நிக்கிறாங்களா இல்ல வில்லங்க பண்ணிட்டு வந்து நிக்கிற மாதிரியே நிக்கிறாங்களா? யோ சும்மா எதுக்கே வைறீங்க? மண்டையை உடைச்சது அவங்க. ஏய் இவன் மண்டை உடைக்க வேண்டியதானே? அவங்களை எப்ப பண்ணிருக்காங்க நீங்க எடுத்து கொடுங்க. அவெல்லாம் நேத்து தெரிஞ்சகல்ல அப்படியே வச்சிருக்கேன். சேர்ல ஆடிக்கிட்டே பேசுங்க. போலீஸ் ஸ்டேஷன் கலந்தது நானு. பஞ்சாயத்து பேசல என்ன டிஸ்டர்பன்ஸ்? யாரான்ட்டு போறாங்க? நீங்க இல்லன்னு சொல்லி கொடுங்க. சும்மாரியா? பொம்பளை ஒரு போக பொருளா நினைக்கிற இவனுங்க திருந்து வானுங்கன்னு நினைக்கிற. நம்பிக்கை இருக்குமா? ரத்தத்தை பார்த்துட்டாங்கல்ல, திருந்து வாங்கம்மா. இவ சொன்ன உடனே தெரிஞ்சிருவாங்களாக்கு. எங்க வர்றா? ரொம்ப நம்பிக்கையா இருக்கும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எங்கேயாவது ஓடிடுவான்னு பார்த்தா இங்க வந்து நிக்கிறா. இவ தலையெழுத்தை யாரு மாத்த முடியும்? அதான் தலையெழுத்தே படிக்க முடியாத அளவுக்கு கட்டு போட்டு விட்டுருக்காங்கல்ல. ஒரு பக்கம் முதலாளி டாச்சர், ஒரு பக்கம் இவனுக்கு தொல்லை. என்னத்தை சொல்லி என்ன செய்யறது? என்னம்மா தலை ரொம்ப வலிக்குதா? பரவாயில்லைங்கய்யா. சரி நான் ஓனர்கிட்ட பேசிட்டேன். இவங்களை சைட்லயே தங்க வை. சரியா? சரி பாருங்கடா ஐயா, இனிமே எந்த பிரச்சனை இல்லாம ஒழுங்கா இருக்கணும். மீறி ஏதாவது பிரச்சனை வந்தது நான் மனுஷனாவே இருக்க மாட்டாமா. உங்க நல்ல நேரம் மன்னிச்சிட்டார், இல்ல கொலை பண்ணி இருப்பார். போங்கடா. ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறீங்களா? சேர் ஆட்டோல கூட்டு போறேன். போயா. காசு ஆட்டோவுக்கா இல்ல ஒரு செட்டப்புக்கா? போயிட்டு வரேங்கய்யா. பாத்து போமா. ஏங்க குளிச்சிட்டீங்கல்ல, என்ன தேய்ச்சிட்டு தலை வாருங்க. ஐயா குளிச்சதே பெரிய விஷயம், இதுல இது வேறயா? ஏங்க அவங்களே எப்போ எந்திருப்பாங்க? எல்லாம் என்ன மாதிரியா? வேலைக்கு போற நேரத்துக்கு தான். நீங்க சொல்றீங்களா? நல்லா இருக்குங்க. ஏய் என்னடா? ஏய் ஏண்டா? ஏய் எதுரா? எல்லாம் இருக்கு. என்ன மச்சான், டீ நல்லா இருந்துச்சா? இன்னும் கோவம் போல இருக்கு. பில்டிங் வேலையே முடியல, அதுக்குள்ள எவனோ கொடுத்துட்டு வந்துட்டான் போல இருக்கு. இவங்க வேலை தானா? மூஞ்சிங்க. என்னடா அது தரையில படம் வரைஞ்சிருக்காங்க. இங்க வர்றா குளிச்சுட்டு என்னெல்லாம் தைச்சிட்டு இருக்காரு. கருவாடு குழம்பு. என்னடா அதெல்லாம்? ஐ சோப்பு. பேஸ்ல பல்லு இருக்கலாம்டா. மூடிட்டு இதுலயே தேய். இதாண்டா நம்மளுக்கு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. போலாமா? பண்ணியா தெரிஞ்ச நம்மளையே பளிச்சுன்னு மாத்திட்டாலே அஞ்சு. சமையல் சாதம், கருவாட்டு குழம்பு வாசம், இதுவே எனக்கு போதும். டேய் மச்சான் உட்காரங்கடா சாப்பிடலாம். என்னடா மூட்டை முடிச்சோட உட்காந்துருக்காங்க? சாப்பாடா? டேய் சாப்பிடுறா வாங்கடா. அவன்தான் வேண்டாங்கடா. சும்மா அலஞ்சி போடா. அவங்க என்னைக்கு சாப்பிட்றாங்களோ அன்னைக்கே நானும் சாப்பிட்டுக்கிறேன். எங்களுக்கும் கொடுங்க. ஏய் வேண்டாம் போய் தெருவுல இட்லிக்கு மாட்டுக்கறி சால்னா ஊத்தி குழச்சி திம்பமே,
அந்த ருசியை இவ தருவாளா? நம்ம ஒருத்திய நாம 5 பேர் ஒருத்திக்கிட்ட போவோமே, இவன் நம்ம 5 பேர்கிட்டயும் வருவாளா? எங்கேயும் சாப்பிட முடியாதோ? என்ன அவனுங்க ரகசியமா பேசுறானுங்க? ஏய் தடியா வாடா. ஓ நம்மளை பார்த்து விடுறானுங்க. இவங்கிட்ட சொன்ன அடிப்பானே. ம் டேய் டேய் மச்சான், பசிக்கிற மச்சான், காலேருந்து சாப்பிடலடா, வாடா போகலாம். நம்மள விட்ட யாரா இருக்கா அவங்களுக்கு? டேய் மச்சான் பரவாயில்லையே, பாஞ்சாலி சபதத்தில் ஜெயிச்சிட்டா போல இருக்கு. அவனை சாப்பிட சொல்றா. எல்லாரும் மாறினது சரி, ஆனா இந்த அச்சு எப்படி மாறினா? இன்னைக்கு அஞ்சம்மால முடிஞ்ச இந்த விஷயம் ஏன் நம்மளால முடியல? ஒருவேளை அச்சு விஷயத்துல நம்ம அப்ரோச் சரியில்லையோ? எங்க கடைசி வரைக்கும் காட்டா மாதிரி வாழ்ந்துருவானு நினைச்சேன். தேங்க்ஸ் அஞ்சலா. டேய் உனக்கு இன்னும் கோவம் தெரியலையா? சாப்பிட்றா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ரொம்ப நல்லா இருக்குல்ல மச்சான்? ஒரு ஹோட்டலில் கூட காணுங்க. தாத்தா ஆ நல்லா இருக்கீங்களா? யாருமா நீ? நான் தான் வில்லம்பு மக அஞ்சம்மா. வில்லம்பு மக அஞ்சம்மாவா நீ? நீ உயிரோட தான் இருக்கியா தாயி? நல்லா இருக்கியாமா? என் ராசாத்தி. அடியே வில்லம்புமா வந்திருக்கா. எப்படி இருந்த குடும்பம்? படிக்க வைக்கணும், பாட வைக்கணும், கலெக்டர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும்னு அவங்க எப்படியெல்லாம் மரக்கோட்டை கட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படியெல்லாம் வாழ்ந்த பொண்ணை நம்ம இவ்வளோ கேவலமா பேசணும்? ச்சே, நான் ஒரு மனுஷனா? பாழா போன பஸ்ஸுக்காரன் வந்து மோதி அவங்கள பாதியிலே தூக்கிட்டு போயிட்டான். அவங்களோட சேர்த்து நீயும் போயிட்டியோன்னு நினைச்ச முடியும். பாவி மகன் குத்துக்கல்லாட்ட வந்து நிக்கிற. யாருமா இவங்களா? இவரே வீட்டுக்காரரு. இவங்களாம் அவரோட கூட்டாளிங்க. செத்தும் கொடுத்தா சீதக்காரின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான். உன் அப்பா அத்தா இல்லைனாலும் அவங்க உருவத்துல உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதை பத்தி கவலைப்படாத தாயி. போதாயி, நீ நல்லா இருப்ப.
உன் அப்பா அத்தா உன் கூடவே இருப்பாங்க. நீ வாழ்ந்த வீட்டை போய் பாருதாயி. ஏன் கலங்குற? சந்தோஷமா போய் பாருதாயி. இப்ப நீ என்ன சொல்ல வர? ஏண்டா மாப்பிள்ள, அஞ்சம்மா ஊர்ல நல்லா தாண்டா வாழ்ந்திருக்கு. எல்லா பொண்ணுங்களையும் ஒரே மாதிரி நினைச்சது ரொம்ப பெரிய தப்புடா. பாவுண்டா அஞ்சல, அவகிட்ட நடந்துகிட்ட விதத்தை இப்போ நினைச்சா கூட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எத்தனை பேர் மனசை நம்ம கஷ்டப்படுத்தியிருக்கோம், எவ்வளவு பொம்பளைங்களை நம்ம கேவலமா நடத்திருக்கோம். நம்ம பண்ண பாவத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிராய்ச்சியத்தை செய்யணும்டா. அண்ணே சாப்பாடு ரெடி. ஏய் சாப்பாடா? இதை கூட மச்சான். பாத்து, பாத்து. உட்காருங்கண்ணே, மெதுவா. நான் எடுத்து வைக்கிறேன். ஆ. உட்காருங்க. அப்பனே எடுத்துக்கிறேன். என்ன குழம்புடா? கார குழம்புடா. சும்மா ஆறிட போகுது. ஏன்னா அலைஞ்சான்டா. ஐயா அவசரம் அவசரம். எடுத்துட்டல, தின்னு தொலை. ம் என்னடா? எங்களுக்கும் குடிமா. நீ ஆசைப்பட்ட மாதிரி தான் நாங்கள் மாறிட்டோமே அஞ்சு. அப்புறம் ஏன் அழுதுகிட்டு இருக்க? அண்ணே இந்த வருஷம் தீபாவளிக்கு என்னென்ன வாங்கணும்னு இப்பவே சொல்லிடுங்கண்ணே. தீபாவளியா? அது நாங்கள் எப்பவுமே கொண்டாடினதே இல்லையே. ஏன்? சனிக்கிழமை சம்பளம் போட்டாலே தீபாவளி தான். ஞாயிற்றுக்கிழமானா ஒரே கொண்டாட்டம் தான். திங்கக்கிழமையானா அமாவாசை தான். அதுக்கப்புறம் ஒரே பஞ்சம்தான். ஒரே நாள்ல அவ்வளோ பணத்தையும் செலவு பண்ணிடுவீங்களா? எவ்வளோ வரும்? வாரமானா ஆளுக்கு 2500 தான். 2500? 20 பேர் செய்ய வேண்டிய வேலையா 5 பேர் செய்றீங்க. இதுக்குள்ள எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம். ஏன் நீங்க யாருமே யோசிச்சது இல்லையா? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.